இறங்குது காத்து தெற்கு காத்தா அடிக்குது ஏறுது இறங்குது பாத்து மச்சான் முள்ளி சுடலாம் முள்ளி பத்தி சாத்தி சிரிச்சு வைப்பீங்க சொல்ற நீ ஐயா பாத்தோட வரியோட உங்க பவுண்டர் கொஞ்சம் ஓட வேண்டிட்டு பாத்து கிராக வைக்கலாமா என்ன நினைக்கிறேன் நம்ம
இல்லம்மா அது அப்படியா? இப்ப நல்லா பாருங்க, கண்ணை தொடர்ந்து பாருங்க. ஒரே போடு நடுக்கல் போடுவோம். 4 போடு போட்டாலும் உள்ள போயிட்டு தாளம் போடுறது மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் விடிய விடிய உள்ளே போட்டுட்டு அப்புறம் அவ்வளவுதான் போட்டுட்டு இருப்பாங்க. அதனால செய்யலாம போட்டோமா தேக்க வரமாட்டோம். தெளிவாக இருந்தவனே முருங்க வரமாட்டோம். முறிச்சு போட்டு போனவரே பார்க்க வரமாட்டோம். உதன்னு வணிந்தவரே நான பொல்லாட்டோம். நாளாறு வளர்ச்சவளே ஓசிருப்ப பாட்டாக்கி உனக்காக பாடுறேன். ஓசிருப்ப பாட்ட தாண்டி அப்படியே இழுத்து போட்டாதான் நல்லா இருக்கும் ஆசை. போடுவோம். இழுத்து போட்டு பார்க்கலாமா? அடி திருவாரூர் தேர்வு பக்கவாடி திருவிழா உனக்கு பக்கவாடி அடி திருவாரூர் தேரே
போட்டீங்களா? இழுத்து போட்டது இருக்காதுங்க. நாங்க இழுத்து போட்டாதான். நீங்க சூப்பரா தான் போட்டீங்க. போடுறதுல உங்க 4 பேரையும் அடிச்சுக்கவே முடியாது. ஏன் பெட்டிக்கார அசந்தான்னு வச்சிருக்க? உடனே மிருதகாரர் பிடிச்சிடுறாரு. அப்படியா? மிருதகாரர் அசந்து போடாம வச்சிருக்காரு. ஆல்ரவுண்டர் பிடிச்சிடுறாரு. ஆல்ரவுண்ட் மயங்கிட்டாருன்னு வச்சிருக்காரு. தாரகர் பாய் சும்மா இருக்குமா? அது முனைய பிடிச்சிருக்கு. எந்த முனைய? 4 முனைய. புடி தப்பு சரி தப்புன்னு அது போட்டுட்டு இருக்கு. ஆமா, நம்ம 2 பேர் போட்டா மட்டும் இருக்கிறாங்க. மைசெட் சொல்லுங்க. அவ சும்மா உட்காந்துக்கிறாங்க. அவர் செட்டுக்கு எல்லாரையும் ஆமா, அப்பப்ப வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போறோம். பிடிச்சிடலாமா? அதனால எலங்குள்ளே எலமலையிலே நான் சொல்றேன் சரியானே உங்களோட ரெக்கார்ட் சொன்னேன் இந்த இடத்துக்கு யாராவது வந்தா வாங்கி குடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஐயோ ஆமாங்க ஆனா நான் வந்து மண்ணா கட்டத்துல பொம்பளை கட்டியால ஏன் தெரியல பொம்பளை மயிலே ஆத்தாளு பொம்பளை புள்ள சாத்தாளு பார்த்தா இப்படி ஆத்தாளு ஆம்பளை புள்ள இப்ப தெரியுது அப்ப பொம்பளை புள்ள உடனே சந்தேகமா இருக்கா பொம்பளை புள்ள பொண்ணு அதாங்க ஆம்பளை புள்ள அடங்கி போகல பொம்பளை புள்ள கண்ட அடங்க உடனே அது நிக்க வேண்டியதானே இப்ப பக்கத்துல நல்லா போங்க அது எதை வச்சு
உட்காந்து ஒரு மாசத்துக்கு விடலாம். என்னதியா என்ன உள்ள போற ரொம்ப நெகிழ்றா. நீ என்ன ரொம்ப எதிர்ற நீ ரொம்ப பேசிட்டு இருக்க 2 நாளைக்கு மண்டபம் வச்சு போறேன். நான் அதிக ஆரம்பத்துல குச்சி தெரிஞ்சு கூட்ட போக போய் வந்துருக்கேன் நான் கூட உடனே பூ ஊதிட்டு போயிருவேன். போட போட்ட பத்தி அப்படி ஓடிட்டாரு நீ தெரியுமாங்களா அங்க எடுத்து வரலாம் இல்லைன்னா நடுப்பத்தில் நாடியா இருக்கு வாழ பாரு எப்படின்னு அங்கே என்ன படிக்கமா வாயோட பல்ல அனைத்து தெரியுதா வாய மூடு யாரு யாரு அது யாரு? அது என் தங்கச்சி அண்ணா திட்ட யாரு படுத்துருக்க யாரு அவர் போய் வைக்குமா? என்ன தப்பிங்க இந்த பாரு யாரு மரியாதை வாய மூடு என்னத்த பார்த்து பார்த்து சிரிக்கிறா என்ன சொல்ற? என்ன தப்பு கேட்கிறேன் சொல்ற புரியல இல்லையா? என்ன சிரிக்கிறாங்க வாய் மாதிரி அடிக்கிறாப்ல. அவர் வாய் மாதிரி எதுக்கு நீ சிரிக்கிறா ஒரு பைத்தியம் தான் சிரிச்சு கிடப்பாங்க எது சிரிக்கிறீ எது சிரிக்கிறீ நீ அவன் வாயை பார்த்த எதை பார்த்த எதை பார்த்த இந்த பாரு யாருயா பந்தல் வராம என்ன பண்ணாது தெரியுமா யார் என்ன பண்ணாது தெரியுமா அங்கே இருந்து வந்து என்ன மச்சான்? என்ன சொல்லு? என்ன பண்ணாரு தெரியுமா? மும்பை கிராமத்துல இருக்குமா? ஆத்தாடி என்ன அப்படி இல்லை நம்ம பேசி ஏன்னா எதுக்கு வந்து எடுத்துக்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்ல ஒருத்தவங்க வழிவா கொடுறோமா பேசுறோமா பேசுறோமா ஓவரா பேசுற? நீ ஓவரா பேசலாமா? நீ ஓவரா பேசலாம்? என்ன ஓவரா பேசுறா? ஓவரா பேசுற சரியா பண்ணல. சரியா ஆம்பள. ஆமா எதனால பேசுவோம்? எதனா நாங்க செய்வோம் அப்புறம் பேசுனா நாங்க பேசுவோம் எது மாதிரியா? ஆமாங்க இரவு இரவு பகல் பகல் சந்திரன் சொல்லுங்க சொல்லுங்க இரவு பகல் நிலவு சொல்லுங்க இரவு பகல் சந்திரன் சந்திரன் சூரியன் கிழக்கு கிழக்குனா மேற்கு வடக்கு தெற்கு தெரியாது. ஆமா தெரிந்தது சொல்லுங்க. ஏன் அப்ப உனக்கு தெரியாதா நீ தெரியறதுக்கு வந்திருக்க அப்ப எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் சிவன் என்ன சிவன் என்ன சிவன் என்ன சிவன் சக்தி சிவன் சக்தி ஐநாறுனா யாருங்க ஐநாறுனா யாரு ஐநாறுனா ஆம்பளை யாரையா யோசிக்கிறது ரொம்ப நேரம் ஆகுதா நம்ம 2 பேரும் தான் பேசணும் ஆமா. ஆமாங்க ஐயனார்னா ஆம்பளை ஆம்பளை. சிவன்னா ஆம்பளை ஆம்பளை. நீங்க சொல்ற மாதிரி வீரனா ஆம்பளை முருகன்னா ஆம்பளை ஆம்பளை. ஆனா பொம்பளை எதுவுமே இல்லையா மகமாயா இருக்கிற பொம்பளை சக்தியா இருக்கிற பொம்பளை உமாதேவி இருக்கிற பொம்பளை நீ மட்டும் ஆம்பளை அடுத்ததா போயிட்டுதான் பொம்பளை 2 பேரும் எழுச்சா நினைக்கிறீங்க நீ மகமாயா இரு ஆமா ஆகாதாவா இரு ஆமா புடிச்சிட்டு நிக்கிற இல்ல நீங்களே புடிச்சுக்கிட்டு பேசுறீங்க ஐயோ பொய்யா
வாங்கி குடிக்கணும்னு சொன்ன பாரு அது அதுதான் சம்பளம் எல்லாம் ஆம்பளைக்குன்னா மாறுது. அப்ப ஆம்பளை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்றாங்க. இருந்தாலும் அப்ப பெண்கள் அதிகமா உட்காந்துருக்காங்க. பொம்பளை பத்தி குறை சொன்னா யாரும் கேட்காம இருப்பாங்க. தம்பி நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் முடிச்சிட்டீங்க இன்னைக்கு எனக்கு விட்டு கொடுத்தாங்க சத்தியமா நேற்று வந்தவங்க விட்டு கொடுத்துட்டேன். ஆனா ஓ பேரு உனக்கு சரி, பொம்பளைங்க, உங்களால என்ன முடியும்? உங்களால என்ன முடியும்? ஆடுவோம் நாங்களும் ஆடுவோம். பேசுவோம் நாங்களும் பேசுவோம். அப்புறம் பேசுறேன் பேசுறேன் நீங்க பேசினா நானும் பேசுறேன். புரியுதுல ஆமாங்க. பாட 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 கோல 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 பாட 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 சொல்லு இல்லங்க, நல்லா. பாட 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 கோல 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 நல்லா கிளப்பட, பலப்பட, வளசல, ஜலப்பட, வளசல, ஜலப்பட. ஏங்க, இப்ப சொன்னா பத்தி என்னங்க? நீங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க. இப்போ நீங்க குடு குடுன்னு சொன்னா அவனு குடுன்னு சொன்னா நீ சொல்லுங்க, நான் சொல்றேன். இப்போ நான் தெளிவா சொல்றேன். சொல்லுங்க. இங்கேயே வந்து ஓடுனேன். இங்கே இருந்து ஓடுங்க. ஒதியா போட்டு கருவை கட்டி போட்டு உதைச்சேன். என்னங்க, என்ன நல்லா சொல்லுங்க. இங்க இருந்து ஓடுனா ஒதிய மரத்துல கருவே கட்டி போட்டு உதைச்சேன். இங்க இருந்து ஓடுனா ஒதிய மரத்துல கருவே கட்டி போட்டு உதைச்சேன். இங்க இருந்து ஓடுனா ஒதிய மரத்துல கருவே கட்டி போட்டு உதைச்சேன். இங்க இருந்து ஓடுங்க, கல்லையே கட்டி போட்டு போடுச்சேன். இங்க இருந்து ஓடுங்க, கல்லையே கட்டி போட்டு போடுச்சேன். இங்க இருந்து ஓடுங்க, கல்லையே கட்டி போட்டு போடுச்சேன். பாருங்க, அன்னைக்கு நான் சொல்ல சொல்லாதீங்க. நான் சொல்றேன் சொல்லு. சொல்லு. இங்க இருந்து ஓடுனேன். இங்க இருந்து ஓடுனா, கல்லையே கட்டி போட்டு போடுச்சோம். இங்க இருந்து ஓடுனா, கல்லையே கட்டி போட்டு போடுச்சோம். இன்னும் ஒண்ணு இருக்குல்ல. இங்க இருந்து ஓடுனா ஒதிய மரத்துல கருவே கட்டி போட்டு உதைச்சேன். இங்க இருந்து ஓடுனா கருவே சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அமில அரப்புருண்டை, அமில அரப்புருண்டை, அமில அரப்புருண்டை, அமில அரப்புருண்டை சொல்லு. நீ சொல்லு. அம்மியில அரப்பு உருண்டை, 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 அம்மியில திருப்பி அரப்பு சொல்லு. சீரகத்துல சிவப்பு உருண்டை. பருப்பு உருண்டை, பருப்பு உருண்டை. நீ சொன்னதும் நான் சொல்றேன். அதை சொல்றேன். நீ சொல்லி ஆ, இப்ப நான் சொன்னேன். சொல்லு. துணியை துவட்டி செடிமலை போட்ட துணியின் செடியை தேர்ந்து விளையாண்டு துணியை துவட்டி பெருமலை போட்ட துணியை விளையாட்டு சரி, நீ சொல்லிட்டீல. இப்ப நான் ஒண்ணே சொல்றேன். மதியா நான் சொல்றேன். கேளியா? பள்ளத்துல ஒருத்தன், மேட்டுல ஒருத்தன், பள்ளத்துல ஒருத்தன், மேட்டுல ஒருத்தன் சொல்லு. இது என்ன பெரிய பெருமாளம் ஏன்? பள்ளத்துல என் தம்பி தெரிஞ்சலாம் அதான் பார்த்தா இருக்கு. ரெண்டு பேரும் மேல ஒருத்தன் தான் படுத்துக்க போறீங்க. சரி, அதனால படுத்துக்க. உண்மைதான் சந்தித்தேன். ஆயிரத்தில் ஒருத்தன் எங்க போறீங்க? ஆகையாலே உன்னை நான் காதலிக்கிறேன். I love you. ஆளுக்காக ஒன்று சொல்லுவாங்க என்ன பண்றாங்க எங்க மூணுக்கு விட்டுருக்க போறோம் நீ இப்ப ரோடு ஆடத்தான போற, ஆடத்தான போறோம், சேர்ந்து ஆடுமா, ரெட்டை ஆடுமா, ரொம்ப புரியுதா இருக்கு. தனித்தனியா போறோம். அங்க ரெண்டு பேரும் நிக்கிறோம்ல. யாரியா? அம்மாவா? ஏன் எங்க அம்மா கிட்ட மொத்தம் வந்துட்டாங்க? அக்காவை போடு ஆ. என்ன போடுச்சு நான் தான் அக்கா. அம்மா வந்து கேட்டேன் ஐயோ, அம்மா பார்க்கவே முடியாதுங்க. ஆமா, அம்மா வாழையும் தெரியாது, உங்களுக்கு தலையும் தெரியாது. எங்க அம்மாவும் போட முடியாது. அம்மா போச்சு ஆமா. அம்மா அப்படி இல்லைங்க. முதல்ல எங்க அக்காவோட சேர்ந்து ஆடணும். அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட நீ சேர்ந்து ஆடணும். அப்புறம் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் சேர்ந்து விடணும். போட்டுருவோம் அங்கே தீர்வு அங்கே
மண்டக்கப்பட்டு முப்பரப்பட்டு போட்டியா எத்தனை முடிச்சு கொடு. எதிரியா போன போத லைட் எரியும் போது நல்லா சேர்த்து போடலாம் லைட் அவன் நிப்பாக்காது கீழே அப்பதான் போடல போனே உனக்கு கண்ணு தெரியல என் சம்பளம் கூட அவருக்கு தான். அவருக்கு தானே போன போது லைட்டு சரி எடுக்கிறான். பரவாயில்ல போடுங்க ஆடி முடிய வரைக்கும் இந்த போக்கத்து லைட் மட்டும்தான் எரியணும். அந்த போக்கத்துல லைட்டு மட்டும் தெரியும். அண்ணே அவர் எங்க கிட்ட வந்து ஆடும் போது அந்த இந்த கலர் பிளேட்டை போட்டு விட்டுங்க நான் சொல்ற வரைக்கும் இந்த கடமையை போடக்கூடாது. ஐயா பொங்கல் பிளேட்டை போடும்போது பார்த்து போடணும் இல்லம்மா அந்த லைட் அமைச்சு போடும்போது கிட்ட இருந்தா பார்த்து நீ போடு ஏன் சொல்ற தெரியுமா நாங்க பொம்பளை பிள்ளை நீ வந்து எதிர் கூட இடிச்சு உன் ஏரியா காலி ஆயிடுச்சு அந்த ஊருக்கு யார் பதில் சொல்லுது ஒரு பக்கத்துக்கார வந்தா இந்த ரெண்டு பாப்பாவும் சேர்த்து நீதான் அடிச்சு சொல்லு சாமான் இருந்தா அடிக்கிறதுக்கு முதல்ல இல்ல அதெல்லாம் அடகு வச்சுட்டு வந்தேம்மா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க எங்கனாலும் உங்க சாமான் எதுவுமே ஆகக்கூடாது கொஞ்சம் அவருக்கு ஏத்துங்க கொஞ்சமா ஏத்துங்க சவுண்ட் இல்ல சார்பு சார்பு கைது வாங்கி ஆனா சார்புவா சப்பியா சார்பானு ஹலோ சார்பு ரெக்கார்டுங்க. ஹலோ 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 என்ன நம்பர் தானே அது 1 இது 2 3 இது 3 எது மணி இது 3 நம்பர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ கைது ஹலோ கைது ஹலோ எங்க வாய ஹலோ ஏங்க இதுல கேட்டுதான் பாத்தியா ஹலோ அப்படி இருக்கு அது முடியுங்க அது பிரேக் ஆமா அவருக்கு கண்ணு தெரியாத அதனால கலர் லைட் போட வேண்டாம் புரியா சந்தனே மட்டும் வளர்ச்சிக்க சந்தனத்தை நானும் வளர்ச்சிக்க சந்தனே மட்டும் வளர்ச்சிக்க அப்படியே சொன்னாரு அவர் தேவேந்திர மாமா சொன்னாரு என்ன புதுக்கோட்டையில இருந்து வேல்முருகன் ஒரு பப்புனு வர்றாரு ஆமா ரொம்ப நல்லா ஆடுவாரு ஆனா பப்புல ரொம்ப ஃபேமஸான பப்புனு சொன்னாரு ஆமா ஆனா நானும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் இப்பதான் தெரியுது அந்த ஆளு குறை போடுறவருன்னு எப்படி வர்ணிச்சு ஆடினாரு பாத்தியா இங்க இருந்து அங்க போய் உட்கார்ந்தாரு அங்க இருந்து அங்கிட்டு போய் உட்கார்ந்தாரு அது மட்டும் இல்ல ஆனா அவர் குடிக்கு வீசினார் பாரு தொட்டியா அதை யாரும் வாங்குறாங்களா அது மாதிரி ஆடுறவங்க அருமையா பேசுறீங்க. விளையாட பழமொழி சொல்லுவாங்க, விளையாத நிலத்துக்கு வேலை அதிகம், வாழாத பிள்ளைக்கு வாய் அதிகமா. இது எனக்கு இப்படி வாய்க்கா புதுசா எப்படி சமாளிப்பேன்? வாய வச்சு ஓட்ட நாடுதான் நல்ல மாப்பிள்ளை பார்த்து செஞ்சு வைக்கலாம். நீங்க வேண்டாங்க இந்த ஊருக்கு 3 மணி நேரத்துல மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம். ஏன் மாப்பிள்ளை தேட தெரியுமா? எனக்கு எட்டெல்லாம் அவளுக்கு பத்தல. ஸ்டூல் வாங்கி போட்டுக்கோமா? எதுக்குங்க? எட்டலன்னா இல்லையா, எட்டுல செவ்வாய் தோசம் அவளுக்கு 10 செவ்வாய் தோசம். இந்த மாதிரி இப்படிதான் ஆடலாம், மாட்டிக்கிட்டு ஆடுறது அப்படிதானே. என் கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு என் கொண்ட மேல கொண்ட போட்டு ரவுண்டு கொண்ட மேல போட்டு
அடிபட்டு போச்சா? குண்டி யோ அழகா பாக்க
எதை விட்டு எதை நாங்க போடுறது புதுக்கோட்டைக்காரன் பொட்டி தெரிக்க போது நீ இல்ல ஆஹா அப்படியா பார்க்கலாமா ஏன் கொண்டாமே பட்டி நடக்கிற நாடகம் அடிச்சா வழியா இருந்தா 1 மணி ஆகும் கண்டிப்பா முதல்ல நீ எந்த ஊரு? நான் பிறந்தது தஞ்சாவூர் மன்னார்குடி சங்கத்துல இருக்கேன். டி நகர்ல இருக்கேன். மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். மயிலாப்பூர்னு சொன்னாரு. அந்த வேலையை நான் பார்க்கலங்க. ஆமா பார்க்கல சும்மா இருக்குது. சரிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? ஆள் இருந்தா தான் தொங்கும்ல. ஊர் ஆம்பளை இல்லையோ? இல்லங்க கல்யாணம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கவே? எப்படி கல்யாணம் பண்ணணும்? ஆமாங்க. ஏமா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்களா? சரி. உனக்கு பிடிச்ச ஆம்பளை இல்ல? ஒரு நாளைக்கு என் பக்கத்துல வேணும் உட்காரு. சரி. நான் யோ என்னது பிடிக்க போற? பிடிச்ச ஆம்பளை நீ? இல்லங்க பிடிச்சது மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. மனசுக்கு? ஆமாங்க. அம்மா இருக்காங்களா? அம்மா இருக்காங்களா? அப்பா இருக்காங்களா? அப்பா இருக்காங்க. அப்பா பேர் சொன்னா என்ன நினைச்சுக்க மாட்டேங்கிறாரு. எங்க அப்பா பேரு பெரிய குஞ்சு. பெரிய குஞ்சு. அம்மா பேரு? அம்மா பேரு குஞ்சுல பாதகம். குஞ்சுல பாதகம். ஆமாங்க. இல்லங்க ஏன் பேரும் கிடையாது. அந்த படம் நான் போகல. இல்லப்பா ஓடவே இல்ல.
தற்பொழுது டான்சர் அழைத்து கொண்டிருக்கோம் உமாபதி அவர்களுக்கு கல்லூரை சேர்ந்த குமார் அவர்கள் ரூபாய் 100 சர்மனாக வழங்கியுள்ளார். போதுமணி அவர்களுக்கு இங்க கொடுத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம். இங்க சிறப்பாக நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய மன்னார்குடி இயலிசை நாடக நடிகர் சங்கத்துடைய அங்கத்தினரும் பாசமிகு சகோதரியுமான உமா அவர்களை பாராட்டி காமரசவல்லி தலைவர் அவர்கள் சார்பாக அரை பவுன் மோதிரத்தை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கலைப்பொருள் சார்பாக நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. சம்பந்தம் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்பை கொடுத்த அன்பு உள்ளதற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம். அழகுடி சம்பந்தம் அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பை கொடுத்திருக்கிறார்கள். அன்பை கொடுத்த அன்பு உள்ளதற்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம். அன்பார்ந்த கல்லூரி நாடக கலாரசியனுடைய உங்களுடைய ஆதரவோடு நாளை சத்திய கிருத்தியாக நடிக்கின்ற நட்சத்திர நாயகன் தங்க தேவேந்திரன் அவர்களுக்கு 100 ரூபாயும் பவுனாக நடிக்கின்ற புதுக்கோட்டை தம்பி வேல்கண்ணன் அவர்களுக்கு 20 சொல்லுங்க. ஒண்ணு விட ஆமா. ஒரு தங்கச்சி கருப்பா இருந்தாலும் கருப்பாத்து கலையா இருக்கணும். அதை சொல்லுங்க. கையை எப்படி இருக்கிறது தெரியல. ஆனா உண்மையில சொல்றாம சரியா எவ்வளவு எவ்வளவு கருப்பா இருந்தாலும் உங்க அக்கா வெள்ளையாக்கா மனசு இல்ல கண்டிப்பா அதனால மனசு கல்யாணம் பண்ணி போலாமா?